புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகல் விளக்கு பகுதி 11 தொடர்கிறது. நோகின்ற நெஞ்சமென்றும் நேசிக்குமென் நெஞ்சமாகும் என்றோ அவள் வரைந்த கவிதை காகித வடிவில் அவள் மனதில் படப்படுத்தது. உன்மனம் நோகின்றதா? நைந்த உள்ளத்தை தேற்றி செப்பனிட நான் இருக்கின்றேன். வா, சாய்ந்து கொள்ள என் தோள் உண்டு, இளைப்பார என் மடியுண்டு. வா. புதிய கவிதையை மனம் வரைந்தது. மௌனப்படம் போல் அவர்கள் விழிகள் பேசிக்கொள்ள அமர்ந்திருந்தார்கள். ஆராய்ச்சி செய்து செய்து அழுத்து போன லோகநாதன் அதற்கு மேலும் ஆராய்ச்சி செய்ய இயலாதவனாக பிரசன்னாவை பார்த்தான். அவனோ இன்னும் கண்டினியூ பண்ணு என்று சைகை காட்டினான். இன்னுமா? அரண்டு போனான் லோகு எனப்படும் லோகநாதன். செதுக்கி வைத்த கிரேக்க சிற்பம் போல ரகுவரனும் ரவிவர்மாவின் ஓவியம் போல பூர்ணிமாவும் மனதோடு மனம் பேச அமர்ந்திருந்த காட்சியை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை பிரசன்னாவிற்கு. எல்லோருக்கும் நன்மையையே செய்யும் அவனுடைய நண்பனின் துயரம் மிகுந்த தனிமை வாழ்வை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருப்பவன் அவன். கல்யாணத்தை பண்ணிக்கடா ரகு, உனக்குன்னு ஒரு குடும்பம் உண்டாகும்டா என்று கெஞ்சி ஓய்ந்து போவான். எனக்குன்னு ஒரு குடும்பமா? கேள்வி கேட்கும் ரகுவரனின் பார்வை ஹாலில் மிக பெரிதாக மாட்டப்பட்டிருக்கும் அவனது பெற்றோரின் புகைப்படத்தின் மீது துயரத்துடன் படியும். ஒற்றை சூழ் கொட்டலில் மறந்து விடுவான். இப்படியே ஒற்றை பனை மரமாய் தன்னந்தனிமையிலேயே அவன் நின்று விடுவானோ என்று பிரசன்னாவின் மனம் பயம் கொள்ளும். வாரம் ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து காதல் சொல்ல முயன்று தோற்றுப்போகும் கதைகளை நண்பன் முன்னால் கடை பரப்புவான். அதை கேட்டாவது அவன் மனம் மாறாதா என்று ஏக்கம் கொள்வான். பிரசன்னா கடைபரப்பும் காதல் கதைகளை வெகு சுவாரஸ்யமாக கேட்கும் ரகுவரனின் மனதில் காதல் உணர்வுகள் துளிர்க்கவே இல்லை. சொந்த இடத்தில் மெக்கானிக் செட்டை கட்டி ஆட்டோமொபைல் ஸ்பேர் ஸ்பாட் கடையையும் ஆரம்பித்தவன் குடியிருந்த பழைய வீட்டை விற்றுவிட்டு புதிதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி குடியேறினான். அடிப்படை என்னவென்று பிரசன்னாவிற்குத்தான் தெரியும். தனித்த வீட்டை விட அப்பார்ட்மெண்ட்டில் மக்கள் புழக்கம் இருக்கும். அக்கம் பக்கத்து வீடுகளில் நட்பாக பேசாவிட்டாலும் சண்டையாக பேசலாம். மாதம் நடக்கும் அப்பார்ட்மெண்ட்டின் மீட்டிங்குகளில் நானும் ஒரு அங்கத்தினன் என்று கலந்து கொள்ளலாம். பொது பிரச்சனைகளில் தலை கொடுக்கலாம். ஆக மொத்தம் அப்பார்ட்மெண்ட்டின் ஒரு பிளாட்டில் வாழ்வதென்பது கூட்டு குடித்தனத்தில் வாழ்வதைப் போலவே இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுத்தான் ரகுவரன் தனி வீட்டை வாங்கி குடிபோகாமல் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பிளாட்டை வாங்கி குடிபோனான். ரகுவரனை பார்க்க அடிக்கடி அவன் பிளாட்டிற்கு போய் வந்த தருணங்களில்தான் பிரசன்னா ரகுவரனின் மனதில் காதல் உணர்வுகள் துளிர்விட்டதை அறிந்து கொண்டான். காலத்தை விரயம் செய்ய விரும்பாத ரகுவரன் எதற்காக மணிக்கணக்கில் பால்கனியில் நின்று வானத்தை வேடிக்கை பார்க்கிறான் என்று. ரகுவரன் மெக்கானிக்கல் இன்ஜினியர், வானிலை ஆராய்ச்சியாளன் அல்ல. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் விதியே என்று வீணாக்காமல் உருப்படியாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற உயிர்ப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் ரகுவரன் எதற்காக நகரு மேகங்களை உற்று உற்று பார்க்க வேண்டும்? அந்த வானிலை ஆராய்ச்சியின் பின்னணியில் ஏதோ ஒரு பைங்கிலி இருக்க வேண்டும் என்று இதுபோன்ற பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு பண்பட்டிருந்த பிரசன்னா உள்ளங்கையின் நெல்லிக்கனி போல அறிந்து கொண்டான். அது யாராக இருக்கக்கூடும் என்று அவன் ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சியை விட தீவிரமாக இருந்தது. ரகுவரனின் பிளாட் இந்த அப்பார்ட்மெண்ட்டிற்கு எதிரே இருந்த வீடுகளில் எந்த இளம்பெண்ணும் தென்படவில்லை. பேரிளம்பெண்கள் தான் தென்பட்டார்கள். இதுகளையா இவன் சைட் அடிக்கிறான்? பிரசன்னாவிற்கு நம்பிக்கை வரவில்லை. என்னதான் ரகுவரன் ஆன்டி ஹீரோவாக இருந்தாலும் ஆன்டிகளை காதலிக்கும் ஹீரோவாக ஆகியிருக்க மாட்டான் என்று மனதார அவன் நம்பினான். இவன் 16 வயது பெண்ணையே ஏறெடுத்து பார்க்க மாட்டான். 61 வயது ஆண்டியையா உற்று உற்று பார்க்க போகிறான்? அவனுடைய ஆருயிர் நண்பனின் மனதை கவர்ந்த கிளி எந்த கிளி என்ற பிரசன்னாவின் தேடுதல் ஓர் தினம் முடிவுக்கு வந்தது. அவனும் ரகுவரனும் பேசிக்கொண்டே நடந்த ஓர் தினத்தில் பூர்ணிமா எதிர்பட்டாள். ரகுவரனின் கடும்பாறை முகம் கனிந்து மென்மை அதில் மேவியது. 1 கோடி சூரியன்கள் ஒன்று சேர்ந்து வந்ததை போல அவனது விழிகள் பிரகாசித்தன. ஆகா, இதுதான் அந்த பைங்கிலி. ரகுவரன் கோபக்காரன். அவனுக்கு எக்குத்தப்பாக கோபம் வரும் சமயங்களில் பிரசன்னாவே அவன் முகத்தை பார்த்து பேச பயப்படுவான். அந்த ரகுவரனின் முகத்தை அளவிட முடியாத ஆசையுடன் பூர்ணிமா பார்த்தாள். யார்டா இது என்ற பிரசன்னாவின் கேள்விக்கு எதிர்வீட்டு பெண் என்று ரகுவரன் பதில் சொன்னான்.
அடுத்த வீட்டு பெண் என்ற பழைய திரைப்படம் ஒன்றை பற்றி பிரசன்னா கேள்விப்பட்டிருக்கிறான். எதிர் வீட்டு பெண் என்ற டைட்டில் அருமையாக இருக்கே, இதை பற்றி திரைப்பட தயாரிப்பாளர்களில் காதுகளில் போட்டு வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். அவனுக்கு சில திரைப்பட தயாரிப்பாளர்களை தெரியும், அவர்களுக்கு இவனை தெரியாது என்ற மிக பெரும் சங்கடத்தால் அந்த யோசனையை கைவிட்டுவிட்டு ரகுவரன் பால்கனியில் நின்று கொண்டிருந்த போது இவன் மறைந்திருந்து எதிர்வீட்டு பால்கனியை ஆராய்ந்தான். அப்போதுதான் பூர்ணிமா மறைந்திருந்து ரகுவரனை நோட்டமிடுவதை கண்டுபிடித்தான். எங்கிருந்தாலும் அவளை நீ அறிவாய், அவளை உன்னையல்லால் வேறு யார் அறிவாய், பாவையுடன் பேச நானம்மா, வீட்டுக்கு அவள் வர வேண்டாமா, மாயவா தூயவா மாதவா ரகுவரா, நீ மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன. சபாவில் அமர்ந்து பாடுவதை போல சோபாவில் கால்களை மடித்து சம்மணம் போட்டு அமர்ந்து பாகவதரை போல பிரசன்னா பாடியதில் டேய் என்று உறக்கச் சிரித்தான் ரகுவரன். இது எத்தனை நாளா நடக்குது? எது? கள்ளச்சிரிப்புடன் கேட்ட ரகுவரனின் முகத்தில் சன்னமான வெட்கம் பளிச்சிட்டதில் அயர்ந்து போனான் பிரசன்னா. ஆண்கள் வெட்கப்பட மாட்டார்கள் என்று யார் சொன்னது? முரட்டு ரகுவரன் வெட்கச்சிரிப்போடன் அகன்ற அந்த நேரடி பிரசன்னாவின் மனதில் பசுமையாக பதிந்திருந்தது. லோகநாதனால் அதிக நேரம் ஆராய்ச்சி பண்ண முடியவில்லை. எந்தவித ரிப்பேரும் இல்லாமல் டயரின் ஓரமாக பதித்திருந்த சின்னஞ்சிறு ஆணியுடன் ஸ்கூட்டி ஜம்மென்று நின்று அவனை சவாலுக்கு அழைத்து கொண்டிருந்தது. சப்பை மேட்டரு, 10 நிமிடங்களில் சரி பண்ணிவிடக்கூடிய வேலை அது. அதுவும் கூட தேவையில்லை என்பது லோகநாதனின் அபிப்பிராயம். வண்டியை நிறுத்தாமல் ஓட்டியிருந்தால் அந்த ஆணி டயரில் புதைந்து அழிந்து இருக்கும், பஞ்சர் ஆகியிருக்காது. இதை முதலாளிக்கிட்ட யார் சொல்றது? பலராமனை பார்த்தான். அவன் எதையாவது பண்ணி தொலை என்று முணுமுணுத்தான். கதிர்வேலனோ பலராமன் சொல்வதை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று காதோடு சொன்னான். ஏண்டா, நீங்கள் 2 பேரும் தப்பிச்சிட்டீங்க, நான் மட்டும் மாட்டிக்கிட்டேங்கிற ஆணவத்தில் ஆலோசனை சொல்கிறீங்களாடா? அவர்களிடம் அடிக்குரலில் சீறினானும் லோகநாதன் ரகுவரனின் கட்டளைக்கு அடிபணிந்து ஸ்கூட்டியை பாட்பாட்டாக பிரித்து விடுவதை போல பார்வையிட்டு கொண்டிருந்தான். ராகுவரனின் குரலில், அப்பா விடுதலை கிளச்சிருச்சுடா சாமி என்று உற்சாகமாகி போன லோகநாதன் சார் என்று எழுந்து நின்றான். ஸ்கூட்டியை இன்னைக்குள்ளே சரி பண்ண முடியாதுல்ல? ரகுவரனின் ஆழ்ந்த பார்வை லோகநாதன் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியதில் அவன் பூம் மாடாகி தலையசைத்து ஆமாம் சார் போட்டான். உங்களை கஷ்டப்படுத்த எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் பாருங்கள் ஸ்கூட்டி செம ரிப்பேர் கண்டிஷனில் இருக்குது. ரகுவரன் பூர்ணிமாவிடன் சொல்லி கொண்டிருக்க அப்படியா என்பதை போல ஸ்கூட்டியை கள்ளப்பார்வை பார்த்து வைத்தாள் லோகநாதன். அது கொம்பு முளைத்த காளை மாடு போல உரிமை அவன் மீது மோத கிளம்பி விட்டது போல பிரமை ஏற்பட்டதில் அரண்டு போனவனாக பார்வையை திருப்பி விட்டான். பழி ஓரிடம் பாவம் ஓரிடமா? அங்கலாய்த்தது அவனது மனம். இன்னைக்குள்ளே சரி பண்ண முடியாதுன்னு லோகு சொல்கிறான். தீவிரமாய் முகத்தை வைத்து கொண்டு ரகுவரன் சொன்னான். நான் எப்போ சொன்னேன்? பரிதாபமாக லோகநாதன் பலராமனை பார்த்தான். பலராமன் சிரிப்பை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டான். சிரிக்கவாடா செய்கிற? மௌன பார்வையுடன் நண்பனை முறைத்துவிட்டு முதலாளி அடுத்ததாக என்ன கயிறை திரிக்கப் போகிறார் என்பதை கவனிப்பதில் கவனமானான் லோகநாதன். நாளைக்கு ரெடியாயிடும், பூர்ணிமா மறுநாளும் செட்டிற்கு வர வேண்டும் என்று ரகுவரன் சொன்னதில் முகம் மலர்ந்து போனாள் பூர்ணிமா. பார்த்தியா? பலராமனின் விழி சமிஞ்சையில் ஆமாண்டா என்ற பதிலுக்கு சமிங்கை செய்த லோகநாதன் பரவாயில்லை, அவசரமாக பார்க்காம நிறுத்தி நிதானமாக செக் பண்ணி சரி பண்ணி கொடுங்க என்ற பூர்ணிமாவின் அனுமதியில் கேட்டுக்க என்பதை போல ஸ்கூட்டியை பார்த்து முறைத்தான். பூர்ணிமாவோ முடிவு சொல்லிவிட்டதில் மனம் தாங்காமல் மனம் தோய்ந்து போனதை போல ஸ்கூட்டி தரைப்பக்கமாக தலை கவிழ்ந்தது. விடு விடு, உன் எஜமானி அம்மாவோட காதலுக்கு நீ தானே சப்போர்ட் பண்ணணும். மானசீகமாக ஆறுதல் சொல்லி அதை தேற்றி நிமிர வைத்தான் லோகநாதன். அப்போ கிளம்புறேன், எழுந்து கொள்ள மனமில்லாமல் சொன்னாள் பூர்ணிமா. கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் கிளம்புவீங்களா? விழிகளை உருட்டினான் ரகுவரன். உரிமை கலந்த அவனது உபசரிப்பு பூர்ணிமாவை தாளாட்டியது. அவனு அருகே இருக்கும் நேரம் நீடிக்கப்பட்டதில் குதூகலமானாள். சின்ன குழந்தை பலூனை பார்ப்பதை போல ரகுவரனையே பார்த்து கொண்டிருந்தாள். ரகுவரனின் பார்வையில் கதிர்வேலன் செட்டில் இருந்த ஃப்ரிட்ஜை திறந்து கூல்ட்ரிங்க் பாட்டிலுடன் வந்தான். நீங்க? பூர்ணிமா தயங்கினாள். ரகுவரனின் கையிலும் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்தது.
இவங்க மற்றவங்களை குறித்து பூர்ணிமாவின் தயக்கத்தில் எல்லோரும் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்களை கைப்பற்றினார்கள். பகிர்ந்துள்ளும் அவளது குணத்தில் அவர்களுக்கு அவள் மீது பாசம் வந்தது. தயால குணம் கொண்ட ரகுவரனுக்கு ஏற்ற மனைவி இவளாகத்தான் இருக்க முடியும் என்று தங்களுக்குள் தனிந்த குரலில் பேசிக்கொண்டார்கள். எல்லோரும் கூல்ட்ரிங்க்ஸை ஒரே மூச்சில் உறிஞ்சி காலி பண்ண ரகுவரனும் பூர்ணிமாவும் சொட்டு சொட்டாக உறிஞ்சி கொண்டிருந்தார்கள். என்னதான் சொட்டு நீர் பாசனம் போல சொட்டு சொட்டாக உறிஞ்சினாலும் ஒரு கட்டத்தில் ஒரு சொட்டு கூட மீதமில்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் காலியாகத்தானே செய்யும். காலியாகிவிட்ட பாட்டில்களை பிரிய மனமில்லாமல் அவர்கள் கொடுக்க இரக்கத்துடன் அவர்களை பார்த்தபடி வாங்கி மூலையில் வைத்தான் கதிர்வேலன். இனி கிளம்பித்தான் ஆக வேண்டும் என்ற பெருமூச்சுடன் பூர்ணிமா எழுந்து நின்றாள். ஸ்கூட்டி எங்கே நிற்கிது? நீங்கள் எப்படி வீட்டுக்கு போவீங்க? புருவங்களை உயர்த்தினான் ரகுவரன். அந்த சமயம் பார்த்தா வாசலில் ஆட்டோ போக வேண்டும். அனிச்சையாக ஆட்டோவை பலராமன் பார்க்க அவனை கண்டனத்துடன் ரகுவரன் பார்க்க மாட்டிக்கிட்டியாடா மச்சான் என்று மகிழ்ந்து போய் லோகநாதன் பார்த்தான். அப்புறமா இருக்குடா மச்சான் உனக்கு பதிலுக்கு பலராமனும் உரைத்தான். பறவைகள் பலவிதம் என்பதைப் போல அங்கே பார்வைகள் பலவிதமாக இருந்ததை கணக்கிட்டு கொண்டிருந்த பிரசன்னா இயல்பாக சொல்வதைப் போல, நீயும் வீட்டுக்கு தானே கிளம்பிக்கிட்டு இருக்க ரகு? சிஸ்டரோட வீடு உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர் வீடு தானே, உன் காரில் டிராப் பண்ணிட வேண்டியது தானே என்று எடுத்து கொடுத்தான். நீ தாண்டா தோழன். ரகுவரனின் முகத்தில் பிரசன்னாவை கட்டிக்கொள்ளும் உத்தேசம் தெரிந்தது. அதெல்லாம் அப்புறம் என்று பூர்ணிமாவை விழிகளால் சுட்டிக்காட்டி உடனடியாக நண்பன் ஆற்ற வேண்டிய காதல் கடமையை நினைவுறுத்தி ஆற்றுப்படுத்தினான் பிரசன்னா. அன்றே கொடுத்து விடுவதாக வாக்களித்திருந்த காரை அம்போ என விட்டுவிட்டு பூர்ணிமாவை வீட்டில் விடும் கடமையாற்ற தன் கார் சாவியை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான் ரகுவரன். ரகுவரனுடன் காரில் போகப் போகிறாள் என்பதை நம்பவே முடியாமல் திண்டாடி போனாள் பூர்ணிமா. அவனை பார்க்க வேண்டும் போல் இருந்ததால் ஸ்கூட்டியின் டயரை வேண்டுமென்றே பழுதாக்கி அவனுடைய செட்டிற்கு வந்து நின்றாள். அதுவே மனதுக்குள் உதைத்து இம்சை செய்து பாடாய்படுத்தியது. வீட்டிற்கு தெரியாமல் அவனை தேடி வந்துவிட்ட குற்ற உணர்வு அவள் மனதை ஆக்கிரமித்திருந்தது. எல்லாமே அவனை பார்க்கும் வரையில்தான். அவனை பார்த்த நொடியில் குற்ற உணர்வும் உதைப்பும் ஓடிப்போய் விட்டன. ரகுவரனின் ஆழ்ந்த பார்வை மட்டுமே அவளை ஆளுமை செய்தது. அவள் கோட்டை போட்டால் அவன் அதில் சாலையை அமைத்து இருபுறமும் பூமரங்களை நட்டு தேரை ஓட்டினான். சிறு பொறியையும் நெருமாக்கி காட்டினான். அவளுக்கே தெரியும் அவளது ஸ்கூட்டியில் எந்த பழுதும் இல்லை என்று. புத்தம் புது ஸ்கூட்டி அது. அதிலாவது பழுது இருப்பதாவது? புது டயரின் மீது குத்தியிருந்த ஆணியை அப்புறப்படுத்தி சரி பண்ணால் சில நிமிடங்களே போதும் என்பதை பூர்ணிமாவும் அறிவாள். சில நிமிடங்களை 24 மணி நேரத்துக்கும் அதிகமாக்கி மறுநாள் தான் ஸ்கூட்டி கிடைக்கும் என்று ரகுவரன் சொல்லியதில் பூர்ணிமாவின் மனம் சிறகை விரித்து பறந்தது. அவளை மறுநாளும் செட்டில் பார்க்க அவன் ஆசைப்படுவதை தெல்ல தெளிவாக உணர்ந்து கொண்டதில் மனம் கற்கண்டாக தித்தித்தது. அடுத்த ஜாக்பாட்டாக அவனுடைய காரில் போகலாமென்று அவன் அழைத்ததில் அவளுக்குள் ஆனந்த தேன் காற்று அலைமோதியது. அவனை பார்த்தால் போதும் என்று ஏங்கிய மனதுக்கு தெவிட்ட கிடைத்த சந்தர்ப்பங்களில் மூழ்கி போனவளாக மறுக்காமல் அவன் காரில் ஏறிக்கொண்டாள். இந்த மக்லானி ஷேட் வந்தா என்ன சொல்லணும் ரகு என்று எதையோ கேட்பதை போல ரகுவரனின் அருகில் வந்த பிரசன்னா சன்ன குரலில் ஆல் த பெஸ்ட் என்று வாழ்த்தினான். தேங்க்யூடா அர்த்தத்துடன் நன்றி சொன்னான் ரகுவரன். காரின் பின்பக்க கதவின் பக்கம் பூர்ணிமா போனாள். அதை மறைந்து நின்று முன்பக்க கதவை அவளுக்காக திறந்து விட்டான் ரகுவரன். தயங்கியவளை அவன் தீர்க்கமாக பார்த்து வைத்ததில் மனம் படபடக்க உதட்டை கடித்தபடி முன்பக்கமே ஏறிவிட்டாள். ரகுவரனின் முகத்தில் திருப்தி வந்தது. அவனது ஓர் பார்வைக்கு அவள் அடிபணிவதில் அவனது ஆண்மனம் கர்வம் கொண்டது. கார் கிளம்பியது. நண்பன் திருமண கோலத்தில் ஊர்கோலம் போவதை போல கண்கள் பணிக்க கார் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தான் பிரசன்னா. ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்கு சார் என்றான் பலராமன். ஆமாம் ராமு. பிரசன்னாவின் மனதில் நண்பனின் காதல் நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனை எழுந்தது. பக்கத்தில் பூர்ணிமா இருக்க காரை ஓட்டி கொண்டிருந்த ரகுவரனின் மனதில் அதுபோல எல்லாம் பிரார்த்தனை எழவில்லை. எவரையும் திரும்பி பார்க்காமல் கடந்து கொண்டிருந்த ரகுவரனை பூர்ணிமாதான் திரும்பி பார்க்க வைத்தார். அவனை கண்டதும் அவளிடம் தோன்றிய வெட்கம் கலந்த தடுமாற்றம் அவனை வியப்புடன் பார்க்க வைத்தது. யார் இவள் என்று கேட்க வைத்தது. முள் போன்ற அவனது சுபாவத்திற்கு அஞ்சி மற்றவர்கள் எட்டி நின்றபோது மலர் போன்ற பெண்ணொருத்தி அவனிடம் மயங்கி நின்றதை விந்தையிலும் விந்தையாக உணர்ந்தான்.
நாணத்துடன் அவள் கள்ளப்பார்வை பார்ப்பதை வெகுவாக அவன் விரும்பினான், ரசித்தான். அவளது அமைதியான அகல்விளக்கு போன்ற அழகு அவனை வசீகரித்தது. பெண்மை மிளிரும் அவளது தன்மை அவனை கவர்ந்தது. அவனிடம் மயங்கும் அவளது பார்வை அவனை ஈர்த்தது. அவன் மனதோடு உறவாகும் அவளது பார்வையில் அவன் காதல் வசப்பட்டு விட்டான். காரில் சீடி இசைத்தது. துள்ளலும் துடிப்பும் கலந்த பாடலின் இசை மனதுக்குள் நுழைந்து யாழ் மீட்டியது. பக்கவாட்டில் இருந்த பூர்ணிமாவை பார்த்தான் ரகுவரன். அவனைப் போல நேர்கொண்ட பார்வை பார்க்காமல் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த பூர்ணிமா தடுமாறி போனாள். ரகுவரனின் மனமோ மத்தளம் வாசித்தது. இவள் வெண்ணிலவுதான். பூர்ணச்சந்திரனை போன்ற அவளது நிலாமுகத்தை பார்க்க பார்க்க இவன் மனதில் நான் எப்படி வந்தேன் என்று ஆச்சரியப்பட்டு போனான் ரகுவரன். பணக்காரத்தனம் நிறைந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பிளாட்டை வாங்கிய போது எதிர் வீட்டில் நிலவு குடியிருக்கிறாள். அவன் வரவுக்காக காத்திருக்கிறாள் என்று எவரேனும் ஆரிடம் சொல்லியிருந்தால் என்று அலட்சியப்படுத்தியிருப்பான். நீ காதலில் விழுவா என்று கணித்திருந்தால் எனக்காவது காதல் வருகிறதாவது என்றிருப்பான். நிஜமாக ஒரு நாள் அவன் நிலவு முகம் கொண்ட பூர்ணிமாவை பார்த்தான். முதல் பார்வையில் அவனை ஈர்த்தது அலட்டலில்லாத அமைதி ததும்பும் அவளது ஸ்பாவம்தான். மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவனை ஏறிட்டு பார்த்த பார்வையில் ஓர் மருட்சி அவனுக்கு வியப்பாக இருந்தது. மானை போல மருண்ட அவளது பார்வையில் அவன் மனதுக்குள் சலனம் வந்தது. ஏன் இப்படி பயப்படுகிறாள் என்று யோசித்தான். அந்த அபார்ட்மெண்ட்டில் அவனுக்கு ரவுடி என்று அடையாளம் இருந்தது. அது தெரிந்ததினால்தான் பயப்படுகிறாள் போல என்று நினைத்து கொண்டான். அந்த நினைவு ஏமாற்றத்தை தந்தது. அடுத்து வந்த நாள்களில் அவள் எதிர்ப்படும் போதெல்லாம் அரட்சி கொண்ட அவளது விழிகளை உற்று பார்ப்பான். அவள் முகம் சிவந்து அவன் மனதில் தென்றலை வர வைப்பாள். அவளது மருட்சி இயற்கையானது என்பதை போக போக புரிந்து கொண்டவனுக்கு அவளை பிடித்து விட்டது. ஒரு பெண் அமைதி ததும்பும் அழகோடு இருக்கிறாள். பெண்மையின் மென்மையை தனது ஒவ்வொரு அசைவிலும் பிரதிபலிக்கிறாள். எந்த பெண்ணாலும் அசைக்க முடியாத அவன் மனதை அசைத்து விட்டாள். இதற்காகவெல்லாம் அவளிடம் காதல் சொல்ல ரகுவரனால் முடியாது. இயற்கையின் அழகை ரசிப்பவன் தள்ளி நின்று ரசிக்க வேண்டும், வேரோடு பறிக்க முயலக்கூடாது என்ற கொள்கையுடையவன் அவன். பூ அழகாக இருக்கிறது, வசீகரிக்கிறது என்பதற்காக அதை செடியிலிருந்து கொய்து கசக்கி முகர்வதா? அது ஆராதனைக்குரியது அல்லவா? ஆராதனைக்குரிய பூர்ணிமாவின் அழகை தள்ளி நின்று ரசிக்க ஆரம்பித்த போதுதான் அதை அவன் உணர்ந்தான். ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாய் பூர்ணிமா அவனிடம் தடுமாறத் தொடங்கினாள். அவளது பார்வை அவனை தேடியது. முதலில் அவன் நம்பவில்லை. இருக்காது என்றுதான் நினைத்தான். கட்டுக்கோப்பான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் தான் தோன்றியாக இருக்கும் ரவுடியை விரும்புவாளா? அவள் விரும்பினாள். அதை பார்வையில் உணர்த்தினாள். ரகுவரனின் வாழ்வில் உயிர்ப்பு வந்தது. அவன் கடந்து வந்த காலத்தின் துயரங்களை அவளது பாசம் மறக்கடித்தது. எந்தவித சம்பந்தமும் இல்லாத ஒருவனை சொந்தத்துடன் பார்த்த அவளது பார்வையில் அவனது தனிமை பொசுங்கி சாம்பலானது. விதி அவனை வஞ்சித்து விட்டது என்ற எண்ணத்துடன் இருந்த கோபக்காரனை உனக்காக நான் இருக்கிறேன் என்ற சிறு பார்வையில் அவள் அமைதிப்படுத்தினாள். ரகுவரனின் மனதில் பூர்ணிமா ஆழமாக பதிந்து விட்டாள். அதற்காக அவளை துரத்தி துரத்தி காதலிக்க அவன் எத்தனிக்கவில்லை. அவன் வீட்டின் ஜன்னலில் இருந்து பார்த்தால் அவளது வீடு தெளிவாக தெரியும். அங்கிருந்து பூர்ணிமாவின் நடமாட்டத்தை பார்ப்பான். தள்ளி நின்று அவளது அழகை ரசித்தால் போதுமென்ற நிறைவுடன் இருந்து விடுவான். சந்திப்புகளை உருவாக்க வேண்டுமென்று நினைத்ததில்லை. அவன் நினைத்திருந்தால் அவன் மீது அவள் காட்டும் ஈடுபாட்டை பயன்படுத்தி கொண்டு அவளிடம் காதலை வலியுறுத்தி இருக்கலாம். சந்திப்புகளை உருவாக்கி இருக்கலாம். அவள் மனதை சலனப்படுத்தி இருக்கலாம். அப்படியெல்லாம் செய்ய வேண்டுமென்று அவன் நினைத்தும் பார்த்ததில்லை. அவனை தன் காதலால் கௌரவித்த அவளது காதலை அவன் கௌரவித்தான். இடைவெளி விட்டு தள்ளி நின்று பார்வையாலே காதல் செய்தவளிடமிருந்து இவனும் தள்ளியே நின்றான். இடைவெளியை குறைக்க முனையவே இல்லை. அவன் மீது பற்றுதல் கொண்டவளின் மீது அவனுக்கு இருந்த அன்பு அளவிட முடியாதது. இருந்தும் அவன் அதை வெளிக்காட்டியதே இல்லை. எதிர்பாராமல் அவன் வழியில் அவள் எதிர்பட்டு விட்டால் அவன் விழிகளில் தோன்றும் மின்னலை தான் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆவலுடன் அவனை பார்க்கும் அவளது நாண பார்வையில் அவனது பார்வையை சந்திப்பவளிடம் தோன்றும் தடுமாற்றத்தில் நடக்க முடியாமல் அவளது கால்கள் பின்னுவதில் அவனுக்குள் மத்தாப்பு மலரும். அவனை
பார்க்க வேண்டும் என்ற அவளது ஆசையை அவளது வெட்கம் தடுப்பதில் அவள் திண்டாடி திணறுவதை காண்பவனுக்கு சிலிர்ப்பாக இருக்கும். கர்வம் பொங்கும். அவளால் முடியாததை அவன் செய்து வைப்பான். நேர்கொண்ட ஆழ்ந்த பார்வையில் அவளை குளிர்விப்பான். வேக நடையை குறைத்து வெகு நிதானமாக அவளை கடப்பான். அவளிடம் பேச வேண்டிய தருணங்கள் வாய்த்தால் தடையின்றி பேசுவான். அதில் அவள் சந்தோஷம் கொள்வதை உணர்பவனுக்குள் இதம் பரவும். அவனுக்காக உருக ஒரு பெண் இருக்கிறாளா? ரகுவரனின் வாழ்க்கை வண்ணமயமானதாக உருமாறியது. அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டிற்கு இயல்பாக வந்து போய் கொண்டிருந்த பூர்ணிமாவின் வருகை குறைந்து போனது. அவளுக்கு பதில் சுபா எதிர் வீட்டிற்கு போய் வர ஆரம்பித்ததில் இவன் யோசித்தான். ஏனென்று புரிந்துவிட்டது. சுபா பூர்ணிமாவின் மனதை இனம் கண்டிருக்க வேண்டும். அவளை பார்க்க பூர்ணிமா வந்து போனதினால்தான் ரகுவரன் மீது காதல் கொண்டு விட்டாள் என்று பூர்ணிமாவின் குடும்பத்தார் சுபாவை குற்றம் சாட்டிவிடக் கூடும் என்று பயந்து அதை தவிர்க்க பூர்ணிமாவை தடுத்து நிறுத்தி இருக்கிறாள். நீ என் அப்பார்ட்மெண்ட்டிற்கு வர வேண்டாம், அதற்கு பதில் நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று புதிய பாதை வகுத்திருக்கிறாள். தன் பிளாட்டில் இருந்தபடியே பூர்ணிமாவின் வீட்டை நோட்டமிட்டவனுக்கு பூர்ணிமாவின் தவிப்பை புரிந்து கொள்ள முடிந்தது. அவனை பார்க்க முடியாமல் அவளது முகம் வாடுவதை கண்டவனின் மனதில் துயரம் ஏவியது. முள்ளின் மீது ஏன் ஆசை கொண்டாய் மலரே? மனதுக்குள் கேட்டுக்கொண்டான். சுபாவின் நோக்கத்தில் அவனால் தவறு காண முடியவில்லை. எந்த தோழிதான் சாத்வீகமான பெண் ரவுடியை காதலிப்பதை ஒப்புக்கொள்வாள்? பூர்ணிமாவின் முகவாட்டத்தை போக்க வழிகண்டு பிடித்தான் ரகுவரன். அவனுக்காக ஏங்கும் அந்த அமைதியான பெண்ணின் ஏக்கத்தை அவனறியாமல் தீர்க்க பால்கனிக்கு வந்து நிற்க ஆரம்பித்தான். உனக்கு என்னை பார்க்க வேண்டுமா? மறைந்திருந்து அவனை பார்ப்பவளை பார்ப்பவனின் மனம் கனியும். அப்படி அவனிடம் என்ன அழகை கண்டாள் என்று கேட்க வேண்டும் போல இருக்கும். பூர்ணிமாவின் மனதை அறிவதற்கு முன்னால் அவன் மெக்கானிக் செட்டிலேயும் ஆட்டோமொபைல் ஷாப்பிலேயும் தான் பொழுதை கழிப்பான். அவ்வளவு சீக்கிரத்தில் கிளம்ப மாட்டான். பிரசன்னா தலையில் அடித்து கொண்டால் எனக்காக எந்த பெண்டாட்டிடா காத்துக்கிட்டு இருக்கா என்பான். அந்த ரகுவரனின் மணி 6 அடித்ததும் டான் என்று வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்த போது இப்போ எந்த பெண்டாட்டி உனக்காக காத்திருக்கிறாளாம் என்று வம்பிலிப்பான் பிரசன்னா. டேய்! அவனது கேலியை ரசித்து ரகுவரன் சிரித்த சிரிப்பு உண்மையாகவே அவனுக்காக ஒருத்தி காத்திருக்கிறாள் என்பதை பிரசன்னாவுக்கு உணர்த்திவிட்டது. டேய்! பிரசன்னா ஆச்சரியமானான். தெருமுனையில் கார் திரும்பும் போதே வேகத்தை குறைத்து நகர்த்தியபடி பூர்ணிமாவின் வீட்டு பால்கனியை பார்ப்பான் ரகுவரன். இருளில் மறைந்திருப்பதாக நினைத்து கொண்டிருக்கும் பூர்ணிமாவின் உருவம் மெலிதான வெளிச்சத்தில் கோட்டோவியம் போல வடிவாக தெரியும். அவனுக்காக அவள் காத்திருக்கிறாள் என்பதில் அவனது இரத்த நாளங்கள் சூடேறும். உடலின் அனைத்து செல்களும் ஆர்ப்பரிக்கும். மெதுவாக நகர்ந்து வரும் கார் கேட்டை நெருங்கும் போது காரின் உள் விளக்குகளை போடுவான். அவனை அவள் நன்றாக பார்க்கும் வரை வாட்ச்மேனிடம் பேசி கொண்டிருப்பதை போல நேரத்தை கடத்துவான். நிமிடங்கள் கழிந்தபின் கேட்டை கடந்து காரை பார்க்கிங்கில் பகுதியில் பார்க் செய்துவிட்டு மின்னலாக படிகளை கடந்து அவனுடைய பிளாட்டுக்குள் புகுந்து மின்விளக்குகளை எரிய விடுவான். ஒளிரும் அவனது பிளாட்டின் ஒளி வெள்ளத்தில் பூர்ணிமாவின் மனம் ஒளிரும் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். ஏது மரியாதவனை போல பால்கனி விளக்கை போட்டுவிட்டு பால்கனியில் வந்து நிற்பான். மறைந்தும் பூர்ணிமா மறைந்து நிற்கும் திசையை பார்க்க மாட்டான். அவள் மறைந்திருந்து பார்ப்பதை அவன் அறிய மாட்டான் என்ற அவளது நிம்மதியை குலைக்க மாட்டான். அவளுக்கு விடுதலை உணர்வை தருவான். ரகுவரன் ஒரு கொடை வள்ளல். அவனுடைய பிரியத்தை யாசிக்க பூர்ணிமாவுக்கு அவள் கேட்ட பிரியத்தை அள்ளி அள்ளி வழங்கினான். அதை அவளறியாமல் செய்தான். அவளுடைய காதலை அவன் உணர்ந்திருப்பதை காட்டிக்கொண்டதே இல்லை. ஏண்டா எனும் பிரசன்னாவின் ஆதங்கத்திற்கு அவ தேவதைடா, அவள் விளக்கு, எந்த வகையிலும் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுடா என்பான். காதலிப்பவளிடம் காதலை காட்டுவது தொந்தரவு செய்வதாக ஆகிவிடுமா? பிரசன்னாவின் சிற்றறிவுக்கு விளங்கவே இல்லை. உன் காதலை சொல்லாமல் விட்டுட்டா அவ யாருக்காவது கழுத்தை நீட்டிட்டு போயிடுவாளேடா. பிரசன்னாவின் இந்த கேள்விக்கு ரகுவரன் பதில் சொல்லவே இல்லை. அவன் அதைத்தான் விரும்புகிறானோ என்ற சந்தேகம் பிரசன்னாவுக்கு வந்து தொலைத்தது. ரகுவரனிடம் அச்சந்தேகத்தை வெளிப்படுத்திய போது ஆழ்ந்த அமைதியுடன், காதலிக்காக காதலை தியாகம் செய்யலாம், தப்பில்லை என்றான். ரகுவரனுக்கும் அந்த ஆழ்ந்த அமைதியான பதிலுக்கும் சற்று கூட பொருத்தமில்லை என்று பிரசன்னா எரிச்சல் பட்டான். நீ யாடா இப்படி பேசுகிற? ஆசைப்பட்ட பெண்ணை தூக்கிட்டு வந்து தாலி கட்டுறவன்டா நீ. உண்மையில ஆசைப்படுறான்னு தெரிஞ்சே விட்டு கொடுத்துருவேன்னு சொல்றியே, எப்படிடா? ஆத்திரத்துடன் சொன்னான். அது அப்படித்தான்.
பிரசன்னாவை நிமிர்ந்து பார்த்த ரகுவரனின் பார்வையில் ஏதோ இருந்தது. அது என்னவென்றுதான் புரிபடவில்லை. என்னடா, ரகுவரனிடமே கேட்டான் பிரசன்னா. வேற ஒருத்தனுக்கு அவ கழுத்தை நீட்டுவான்னு நீ எதை வச்சு நீ சொல்ற? ரகு, பேசி பழகினாதான் காதலா? அவ காதலோட லெவலே வேற. உனக்கு சொன்னா புரியாது. அதற்கு மேல் பூர்ணிமாவின் காதலை பற்றிய பேச்சை வளர்க்காமல் வேறு பேச்சிற்கு தாவிவிட்டான் ரகுவரன். பூர்ணிமாவின் காதலை பற்றி பிரசன்னாவிடம் அதிக பேச மாட்டான். பிரசன்னாவாக கேட்டாலும் பேச்சை மாற்றி விடுவான். பூர்ணிமாவின் உன்னதமான காதலை அவன் போற்றி பாதுகாத்தான். மனதுக்குள் வைத்து ஆராதித்தான். ஒருபோதும் அதை மற்றவர்கள் அறிய விட்டதில்லை. யாரோ எவரோ என்று இருப்பான். அத்தகைய காதலை அவனுக்குள் விதைத்த பூர்ணிமா அவனை தேடி அவனுடைய மெக்கானிக் செட்டிற்கே வந்துவிட்டதில் அவனுடைய காதல் வெற்றி படிகளில் அடியெடுத்து வைத்தது. பார்த்துக்க, இதுதான் இவ. பிரசன்னாவை வெற்றி பார்வை பார்த்தவனின் விழிகளில் கர்வம் ததும்பியது. பூர்ணிமாவில் காரில் ஏற்றிக்கொள்ள வழி செய்த நண்பனுக்கு விழிகளால் நன்றி சொல்லிவிட்டு அவளை முன் சீட்டில் தனக்கு பக்கத்தில் அமர்த்தி கொண்டு காரை ஓட்ட ஆரம்பித்தவனுக்கு சாலை அவனுக்கு இரத்தின கம்பளம் விரித்திருப்பதை போல அழகு பெற்று தோன்றியது. அருகில் இருந்த பூர்ணிமாவை சொந்தத்துடன் பார்த்தான். பிரியம் ததும்பும் பார்வை. அந்த பார்வையில் முகம் சிவந்தவளை அள்ளி அணைத்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. அவன் வீட்டிற்கு அவளை அழைத்து கொண்டு போய்விட்டால் என்ன என்ற எண்ணம் வேகம் பிறந்தது. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பிப்பேன். மனதை நிரப்பிய பாடலை கேட்டபடி காரின் வேகத்தை குறைத்தான். எதையோ சொல்ல முயன்றவளாக தவித்தாள் பூர்ணிமா. அவன் முகத்தை பார்ப்பதும் அவன் பார்த்து விட்டால் பதறி போய் கைவிரல்களை பார்ப்பதுமாக நடுங்கினாள். என்ன சொல்ல விரும்புகிறாய்? மனதுக்குள் கேட்டுக்கொண்டான் ரகுவரன். எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல் என்று எப்படி அவளிடம் சொல்வான்? அவனுக்கு தயக்கமில்லைதான். அவள் தயங்குகிறாளே, அந்த தயக்கத்தை உடைப்பது நாகரிகமாகுமாடா? அவனுடைய மெக்கானிக் ஷெட்டில் இருக்கும் வரை தயக்கமின்றி பேசியவன் காருக்குள் தனிமையில் இருக்கும்போது வாயடைத்து போனவளாக மௌனியாகி விட்டாளே. அவளது மௌனத்திற்கு மதிப்பு கொடுத்து தானும் மௌனமானான் ரகுவரன். பக்கத்தில் அவள் இருப்பதே போதுமானதாக இருக்கும்போது பேச்சு தேவையற்று போனது. அழகான அந்த சூழலில் இருந்து விடுபட அவனுக்கு மனமில்லை. அதை தக்க வைத்து கொள்ள விரும்பினான். மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. சீடியில் பாடல் மாறியதில் அதிர்வு தோன்றியவளாக சட்டென அவனை பார்த்தாள் பூர்ணிமா. அவனும் அவளை பார்த்ததில் மயங்கி போனாள். அவள் விழிகளில் ததும்பிய மயக்கத்தில் கரைந்து போன ரகுவரன் காரை ஓரம் கட்டி நிறுத்திவிட்டான். மரங்கள் அடர்ந்த சாலையின் ஓரத்தில் உதிர்ந்த பூக்கள் சிதறி கிடந்தன. பூக்களின் நிறம் ஆரஞ்சா இல்லை சிவப்பா என்று அறுதியிட்டு கூற முடியவில்லை. ஆழ்ந்த அவனது பார்வை அவளை வசியம் செய்வதை போல இருந்ததில் நாணப்பட்டவள் பூக்களை பார்த்தாள். ஏனோ திரைப்படங்களில் வரும் டூயட் பாடல் காட்சியை அந்த பூக்கள் நினைவுபடுத்தின. ஒரு நொடி அவளும் ரகுவரன் அந்த மரங்களை சுற்றி வந்து ஆடிப்பாடுவதை போல கற்பனை செய்து பார்த்தாள். நினைக்கும் போதே மனது இனித்தது. அவளையும் அறியாமல் பாடலுடன் இசைந்து பாடினாள். மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கே நீ இல்லாத வாழ்வுமே. அவன் முகத்தை பார்த்து பாடியவளின் விரல்களை பற்றினான் ரகுவரன். நடுக்கத்துடன் விரல்களை உருவிக்கொண்டாள் பூர்ணிமா. ரகுவரன் மீண்டும் அவளது விரல் தொட முனையவில்லை. அவளது நடுக்கத்திற்கு மதிப்பு கொடுத்து பூர்ணிமா என்று மென்மையாக அழைத்தான். கண்மூடி முணுமுணுத்தாள் அவள். இதை கேட்டா சினிமா பாட்டு போல தோணலே. நீ பாடுறதைப் போலவே இருக்கு. இயல்பான ஒருமை அழைப்பு அவனுக்கு கைவந்து விட்டது. எப்படி என்று தெரியவில்லை. அவளை நீ என்று சொல்லிவிட்டான். அதில் பூரித்து போனாள் பூர்ணிமா. அவன் முகத்தை மறைந்திருந்து பார்ப்பதற்காக தவம் கிடந்தவளுக்கு அவனது பிரியமே கிடைத்துவிட்டதை நம்ப முடியாமல் கண் கலங்கி தடுமாறினாள். நான் வந்து சொல்ல நினைப்பதை சொல்ல முடியாமல் அவள் திக்கி திணறியதில் பரிவு கொண்ட ரகுவரன் எனக்கு தெரியும் என்று இதமாக சொன்னான். தெரியுமா? எப்படி? விழி விரித்தாள் பூர்ணிமா. எப்படியோ தெரியும். அதை தெரிந்துவிட்டு என்ன செய்ய போற? அதட்டல் போல் கேட்டான். இல்லை, என் மனசுக்குள்ளே இருந்தது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மென்று விழுங்கினாள் அவள். உன் மனசு தான் வந்து சொல்லுச்சு, போதுமா? கண் சிமிட்டி சிரித்தான் அவன்.
கண்ணடிக்கிறீங்களே, இமை கொட்டினாள். ஆமாம், அதுக்கு இப்போ என்ன? சட்டையின் கைப்பகுதியை அவன் மடித்துவிட ரவுடி என்று மனதுக்குள் கொஞ்சினாள். இத்துடன் அகல் விளக்கின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் அகல் விளக்கை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நன்றி.